தருமபுரி மாவட்டத்தின் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். நான் தகடூர் தமிழ்ச்செல்வி, திராவிட கழகத்தில் மாநில மகளிர் அணி செயலாளராக இருக்கின்றேன். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்ற அந்த செய்தியை நான் இங்கே மக்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கூட்டணிகள், பெரும் கூட்டணிகள் என்று வருகின்ற நிலையில் முத்தமிழறிஞர் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு புறமும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு புறமும், அதற்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தலைமை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு தலைமை என்று ஒரு 2 கூட்டணியாக இருக்கின்ற அந்த நிலைமையிலும் இந்த 2 பெரும் கூட்டணிகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி என்ற அமைப்பும், தமிழக வெற்றி கழகம் என்ற அமைப்பும், அம்மையார் சசிகலா அவர்களும், நம்முடைய மருத்துவர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணியும் என்று இது ஒரு பல முனை போட்டிகளாக இருந்தாலும், இங்கே 2 முனை போட்டி என்பது எடப்பாடி ஐயா தலைமையிலான அந்த கூட்டணிக்கும், நம்முடைய முத்துவேல் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கூட்டணிக்கும் தான் இருக்கின்றது. இந்த முற்போக்கு கூட்டணியை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறாக, அந்த கூட்டணியில் ஒரு வரலாறு, இணைந்திருக்கிற வரலாறு என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுடைய 5 ஆண்டு சாதனைகள் இருக்கின்றன. அதே போல மேலும் ஒரு வரலாறாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கின்றது. மேலும் ஒரு வரலாறாக அவர்களுடைய தேர்தல் பாட்டு, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற அந்த வரலாறும் இவர்களுடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் கலைஞர் உரிமை தொகை என்று கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்மணிகள் வாங்குகின்ற அந்த கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது 2000 உயர்த்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல புதுமை பெண் திட்டம் என்பது 1000 ரூபாய் வாங்குகிற மாணவிகள் 1500 வாங்க இருக்கிறார்கள். 1000 ரூபாய் வாங்குகிற தமிழ் புதல்வன் மாணவர்கள் 1500 வாங்க இருக்கிறார்கள். ரூபாய் 1200 வாங்குகின்ற கிராமப்புறங்களில் OAP என்று சொல்லப்படுகின்ற அந்த முதியோர் உதவித்தொகை 1200 என்பது 2000 உயர இருக்கின்றது. அதே போல மிகப்பெரிய காலை உணவு திட்டம் என்பது உலக அளவில் பெருமையாக பேசப்படுகின்ற அந்த காலை உணவு திட்டம் என்பது 5ஆம் வகுப்பு வரை இருந்த அந்த திட்டம் என்பது இப்பொழுது 8ஆம் வகுப்பு வரை இருக்கும் என்று அந்த தேர்தல் அறிக்கையும் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞர்களுக்கு, மாவட்டத்திற்கு 50,000 பேர் என்று 10 லட்சம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற செய்தியையும் அந்த அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற வகையில், அவர்களுக்கு மிக ஒரு உறுதுணையான வகையில் நெல் குவிண்டாலுக்கு அரசாங்கம் செய்கின்ற அந்த கொள்முதல் விலையை 3500 உயர்த்த இருக்கிறார்கள். அதே போல கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 உயர்த்த இருக்கிறார்கள். பால் கொள்முதல் விலை என்பது ஒரு லிட்டருக்கு ரூபாய் 5 உயர்த்த இருக்கிறார்கள் என்பது போன்ற முக்கியமான மக்களின் வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கின்ற அந்த திட்டங்களை எல்லாம் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இலவச மின்சார பம்ப், அதாவது மீட்டர் கட்டணம் பொருத்தப்படாத அந்த இலவச மின்சார பம்புகளையும் விவசாயிகளுக்கு வழங்க இருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கையின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற இல்லத்தரசி திட்டம், ரூபாய் 8000 கூப்பன் பெற்றால் அந்த மகளிர் தோழர்கள் கடைகளுக்கு சென்று தங்கள் விரும்புகிற பொருட்களை வாங்கலாம் என்ற அந்த ஒரு தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்காக, தமிழ்நாட்டின் சுதந்திரத்திற்காக, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த நலனுக்காக ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு என்பது ஒரு பெரிய கொடுங்கோல் அரசாக, ஒரு கொள்ளை அரசாக, ஒரு ஊழல் அரசாக, ஒரு கொலைகார அரசாக விளங்குகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அரசிற்கு
அதிமுகவின் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய நமக்கு வாய்த்த அடிமைகள், நல்ல அடிமைகள் என்று மகிழ்கின்ற அளவிற்கு, ஒன்றிய பாஜக மகிழ்கின்ற அளவிற்கு அவர்களையும் எஜமானர்களையும் தாண்டி குரல் கொடுக்கின்ற அடிமைகளாக இன்றைக்கு அந்த கூட்டணி இருக்கின்றது. அதனால் தான் நாம் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய துரோகத்தை, மிகப்பெரிய வஞ்சகத்தை, மிகப்பெரிய ஓர வஞ்சனையை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. நீட் நுழைவுத் தேர்வு கிட்டத்தட்ட 33 மாணவ செல்வங்களை பறி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், எடப்பாடி ஐயா சொல்றாரு, நம்ம எல்லாம் இணைந்து டபுள் என்ஜினாக வேலை செய்தால் நிச்சயமாக மக்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது, ஒரு பைத்தியக்காரத்தனமானது, ஒரு அறிவு நாணயமற்றது என்று சொன்னால், டபுள் என்ஜின் என்று இவர்கள் 2016ஆம் ஆண்டிலிருந்து பாஜகவோடு இணக்கமாக ஆட்சிதான் நடத்தினார்கள். நடந்தது என்ன? நீட் தேர்வை அவர்களால் ஒழிக்க முடியவில்லையே. இன்றைக்கு ஒரு 5ஆம் வகுப்பு மாணவியை கேட்டால் கூட நீட் தேர்வை ஒழிப்பது என்பது ஒன்றிய அரசின் கையில் இருக்கிறது என்று சர்வசாதாரணமாக சொல்லுவார்கள். அந்த அறிவு கூட இல்லாத அளவிற்கு எடப்பாடி ஐயா அவர்கள் நீட் தேர்வுக்கு ஸ்டாலின் அவர்களை காரணம் காட்டி கை காட்டி கொண்டிருக்கின்றார். அதே போல இஸ்லாமிய சமூகம் எந்த அளவிற்கு ஒரு இந்த நாட்டின் குடிமக்களாக தங்களை ஒப்படைத்துக் கொண்ட அந்த இஸ்லாமிய சமூகத்தை சிஏஏ சட்டம் வந்த பொழுது இந்த எடப்பாடி ஐயா அவர்கள் எதிர்க்கவில்லை. அதே போல காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது எடப்பாடி ஐயா எதிர்க்கவில்லை. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு கூட ஒரு வேட்பாளர் கொடுக்காத பாஜக அரசை இவர் எதிர்க்கவில்லை. அதே போல பாபர் மசூதி இடிப்பில் ஒரு தீர்ப்பில் ஒரு விசித்திரமான தீர்ப்பு வந்தது. ஏன் இதனை இந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டலாம் என்றால் மக்கள் எல்லாம் நம்புகிறார்கள் என்று ஒரு நீதிமன்றம் கொடுத்த நேரத்தில் கூட ஒன்றிய பாஜக அரசு அதற்கு எதிர்க்காக குரல் கொடுக்கவில்லை. அதனை கண்டித்தும் எடப்பாடி ஐயா அவர்கள் எந்த விதமான ஒரு எதிர்கருத்தையும் தெரிவிக்கவில்லை. சமஸ்கிருதம் என்ற செத்த மொழிக்கு 2533 கோடி ரூபாயை ஒதுக்குகின்ற ஒன்றிய பாஜக அரசு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் போன்ற அந்த மொழிகளுக்கு வெறும் 147 கோடி ரூபாயை ஒதுக்குகிறது என்றால் அந்த ஓரவஞ்சனையும் எடப்பாடி ஐயா அவர்கள் கண்டிக்கவில்லை என்பதுதான் இதில் மிகப்பெரிய வருத்தம். இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் 2 விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு மட்டும் பதிலை தெரிவித்து நான் இந்த பேட்டியை முடிக்கின்றேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தமிழ்நாடு மிகப்பெரிய கடனாளியாக ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு நிதி குழு அறிவித்த அந்த வரையறைக்குள்ளதான் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நாட்டின், அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசின் உற்பத்திக்கும் அதன் வாங்குகின்ற கடனுக்கும் உள்ள சதவீதம் என்பது 29.1% இருக்க வேண்டும் என்பதுதான் அகில இந்திய அளவிலான வரையறை. திராவிட முன்னேற்ற கழக அரசு வெறும் 25% தான் வாங்கி இருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் கடன் வாங்கினார்கள் என்று நீட்டி முழக்குகிற மோடி அரசாங்கம் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 181 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சதவீதம் என்பது 57%. எவ்வளவு ஒரு அறிவு நாணயமற்ற பிரதமராக இருந்தால் இதனை இங்கே அறிவிப்பார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதே போல இன்றைக்கு தொகுதி மறுவரை என்று ஒரு தென்னிந்திய மாநிலங்கள் மீதெல்லாம் தொடுக்கப்பட்ட ஒரு வன்முறையை மிகப்பெரிய போராட்டத்தில் கருப்பு கொடி ஏந்தி, கருப்பு சட்டை ஏந்தி, கருப்பு புடவை அணிந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்த்திருக்கிறது. அதனை திருப்புகின்ற விதமாக இன்றைக்கு பிரதமர் மோடி என்ன சொல்லுகிறார் என்றால், மகளிர் மசோதாவை இவர்கள் நிறைவேற்றாமல் பண்ணிவிட்டார்கள் என்று முதலை கண்ணீர் வடிக்கிறார். எங்கே வந்து தந்தை பெரியார் பிறந்த மண்ணில், பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த மண்ணில், பெண்களுக்கு முதலாக சொத்துரிமை கொடுத்த மண்ணில், பெண்களுக்கு முதலாக காவல்துறையில் வேலை வாய்ப்பு கொடுத்த மண்ணில், மகளிருக்கு மகளிர் சுய உதவி குழு என்று உலகமே வியந்து பாராட்டுகின்ற அந்த திட்டத்தை தந்த இந்த மண்ணில் வந்து இவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் மகளிருக்கு விரோதமாக என்று சொன்னால் அதை உண்மையிலேயே நல்ல அறிவுள்ள மக்கள் சிரிப்பார்கள் இதனை பார்த்து. அந்த அளவிற்கு அவர் அதனை செய்கிறார். இதே மோடி என்ன சொல்லி இருந்தார் என்றால், ஒரு சில காலத்திற்கு முன்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மகளிருக்காக விடுகின்ற அந்த இலவச பேருந்துகள் என்பவை மிகப்பெரிய பொருளாதார ஒரு பேரழிவை உண்டு பண்ணும் என்று சொன்னார். எதற்காக வென்றாலாம், இன்றைக்கு ஓடுகின்ற மெட்ரோ ரயிலில் பயணிக்கின்ற பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் போன்ற இடத்துல மெட்ரோ இல்ல, இருந்தாலும் அது வேறு விடயம். ஆனால்
சென்னை, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் ஓடுகின்ற மெட்ரோக்கள் எல்லாம் கட்டணம் குறைந்து விட்டது. எனவே இது போன்ற இலவசங்களை மகளிருக்கு வழங்கக்கூடாது என்று சொன்ன அதே வாய்தான் இன்றைக்கு மகளிருக்காக முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? ஏன் நாம் ஒன்றிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கான அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்பது இதுவும் ஒரு காரணம். இவர்கள் வந்தால் நிச்சயமாக இந்த விடியல் பயணம் தொடருமா என்றால் நிச்சயமாக தொடராது. ஏதோ ஒரு விதத்தில் தமிழகத்தை சீர்குலைத்து சின்னாபின்னப்படுத்தி இவருடைய அத்தனை பெருமைகளையும் சாய்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஒன்றிய பாஜக அரசு எடப்பாடி என்ற அந்த முகமுடியை போட்டுக்கொண்டு முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பட்டியலிட்டோம். அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்பதையும் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பீகாரில் நாம் பார்த்தோம், நிதிஷ்குமார் என்ற அந்த முதலமைச்சரை எடுத்துவிட்டு புதிதாக பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்து விட்டார்கள். அந்த நிலைமை தமிழகத்திலும் வரும். அதை கணித்து தான் நாம் இந்த செய்திகளை நாம் இங்கே பகிர்கிறோம். அதுபோன்று வந்தால் இன்றைக்கு 3 மொழி கொள்கை கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்குள் திணிக்கப்படும். இந்த விடியல் பயணம் போன்ற மகளிருக்கான அத்தனை திட்டங்களும் நிறுத்தப்படும். கலைஞர் உரிமை தொகை என்று வருகின்ற அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சொல்கின்றது போல ஏதோ தமிழ்நாடு கடனில் மூழ்கிவிட்டது என்று புலம்புவது என்பதே கூட இந்த மகளிர் நல திட்டங்களை எல்லாம் அவர்கள் ஒழித்து கட்ட போகிறார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் நாம் நினைக்க வேண்டும். அதே போல நிறைய விவசாயிகளுக்கான திட்டங்களையும் இவர்கள் காலத்தில் ஒழித்து விடுவார்கள். விஸ்வகர்மா யோஜனா பழைய ராஜகோபாலாச்சாரியாரின் அந்த குலக்கல்வி திட்டம் போல வந்து இந்த சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களின் அத்தனை கல்வி வாய்ப்புகளையும் தட்டி பறிக்கின்ற வேலையும் இவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். அதே போல தமிழ் மொழியின் அத்தனை பெருமைகளையும் சீர்குலைத்து விடுவார்கள். அதனுடைய பழைய வரலாறு, கீழடி உள்ளிட்ட அத்தனை வரலாறுகளையும் அவர்கள் நிச்சயமாக சிதைத்து விடுவார்கள். இறுதியாக இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற சமூக நீதிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரான அமைப்பு என்பதுதான் பாஜக. அதனுடைய ஐடியாலஜிக்கல், அதனுடைய தத்துவார்த்த அடிப்படை என்பது RSS என்பதை நாம் ஒரு EWS என்று ஏழை உயர் ஜாதிகளுக்கான அந்த இடஒதுக்கீட்டிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள், இடஒதுக்கீடுக்காக போராடினவர்கள். அவருடைய காலகட்டத்தில் தான் முதுநிலை மருத்துவத்தில் பட்டியல் சமூகத்து தோழர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு உள்ள ஐயா அவர்கள் இன்றைக்கு அந்த ஒன்றிய பாஜக அரசு கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அந்த உயர் ஜாதி ஏழைகளுக்கான அந்த 10% இடஒதுக்கீட்டில் என்ன ஒரு சமூக அநீதி என்றால், அந்த ஒதுக்கீட்டில் ஒரு வன்னியர் சமூகத்துடன் பங்கேற்க முடியாது, ஒரு தேவ சமூகத்துடன் பங்கேற்க முடியாது, ஒரு பட்டியல் சமூகத்துடன் பங்கேற்க முடியாது, ஒரு நாடார் சமூகத்துடன் பங்கேற்க முடியாது. எனவே அதே போன்ற ஒரு வஞ்சகமான அந்த திட்டத்தை நிச்சயமாக இங்கே முக ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற வரையில் EWS நாங்கள் நுழைவிட மாட்டோம் என்று சொன்னார்கள். நம்முடைய அம்மையார் கனிமொழி அவர்கள் அதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை பாராளுமன்றத்தில் நடத்தினார்கள். அந்த EWS என்கிற அந்த பேராபத்தும் உள்ளே நுழைந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவேதான் வாக்காளர் பெருமக்களே, சிந்தியுங்கள். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமிய சமூகமும் ஒரு கிறிஸ்துவ சமூகமும் ஒரு அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சாங்களாக, அக்கா தங்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கேடுகட்ட எடப்பாடி ஐயா அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு அத்தனை துரோகங்களையும் இழைத்துவிட்டு ஒரு குல்லாயை அணிந்து கொண்டு நான் இஸ்லாமியர்களின் சகோதரர் தோழர் என்று சொல்லுகிறார். அதே போல நேற்று அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் நான் இஸ்லாமிய தோழன் என்று குல்லாயை அணிந்து கொண்டு அந்த தோழர்களோடு உட்கார்கிறார். ஆனால் என்ன உண்மை என்ன என்றால், அவர் நடித்த அத்தனை படங்களிலுமே கூட நிறைய அந்த வில்லன் கதாபாத்திரம் என்றால் அது ஒரு இஸ்லாமிய தோழனாகத்தான் கொண்டு வந்திருப்பார். இப்பொழுது வெளியான அந்த ஜனநாயகம் திரைப்படத்திலும் கூட அந்த வில்லன் கதாபாத்திரத்தை வெடிகுண்டு வத்தி தாக்கியிருக்க அந்த ஒரு மோசமான கதாபாத்திரத்தை இஸ்லாமிய சகோதரர் தான் என்று காட்டிவிட்டு எவ்வளவு கபடத்தனமாக, எவ்வளவு உண்மைக்கு புறம்பாக நான் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தோழன் என்று நடிகர் விஜய் சொல்வதை நம்முடைய இளைஞர் சகோதரர்கள் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஓட்டு போடாதீர்கள் விஜய்க்கு என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் பிற்காலத்தில் ஒரு நாள் நிச்சயமாக இவ்வளவு ஒரு மோசமானவருக்கு நாம் வாக்கு போட்டோம் என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதற்காக வாழும் இளைஞர்களை நாங்கள் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம்.
கொஞ்சம் சிந்தித்து வாக்களிங்கள் என்பதே எங்கள் திராவிட கழகத்தின் அந்த ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இந்த 93 வயதிலும் இன்றைக்கும் சுற்றுப்பிரயாணம், இன்றைக்கு நாகை, கீழ்வெள்ளூர் போன்ற தென்பகுதிகளில் தேர்தல் சுற்றுப்பிரயாணம் நடத்தி கொண்டிருக்கின்றார். மீண்டும் இறுதியாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை 17ஆம் தேதி நடந்த அந்த புரட்சியை ஒரு புரட்சிகரமான நாளாக வந்துவிட்டது. ஆனால் மிகவும் கபடமாக அதற்கு பெண்களுக்கு எதிரான அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு 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 நச்சுத்தனமான பிரச்சாரத்தை ஒன்றிய பாஜக அரசும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் நம்முடைய அமித்ஷா அவர்களும் இங்கே மண்ணில் என்ன விசை விதைத்தாலும் இது தந்தை பெரியாரின் மண், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் மண், நம்முடைய பச்சை தமிழர் காமராஜர் அவர்களின் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மண். இங்கே மகளிர் உயர்த்துகின்ற கொடிதான் இங்கே ஆட்சியை நடத்தும் என்ற வரலாறு உள்ள இந்த மகளிர் மண்ணில் அவருடைய அந்த எந்த ஒரு கபட நாடகமும் செல்லாது. எனவே இந்த 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்தால் தமிழ்நாடு சிதறுண்டு சீரழியும் என்பதால் அதற்கு வாக்களிக்க கூடாது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய அன்பான தாய்மார்களே, எங்களுடைய சகோதரர்களே, வாக்காளர் பெருமக்களே, இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை, இந்த தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, இந்த தமிழ்நாட்டின் தன்னிறைவை, இந்த தமிழ்நாட்டின் பெருமையை தீர்மானிக்க வேண்டிய நீங்கள் நிச்சயமாக ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு உங்கள் கரங்களை ஏந்தி உங்கள் கரங்களை ஏந்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.